கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. 63வது தசகம். கோவர்த்தனகிரியை குடையாக கொண்டமை. குருவாயூரப்பா, அப்போ நீங்கள் கோகுலத்துக்கு மேலே எங்கே பார்த்தாலும் கருமேகங்கள்லாம் சூழ்ந்தது. அந்த மேகங்கள்லாம் தங்களுடைய திசைகள்லாம் நடுங்கின. இதையெல்லாம் பார்த்தீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே எவராலையுமே வெல்ல முடியாத பகவானே, பெரிய பெரிய ஆலங்கட்டியோட எங்கே பார்த்தாலும் விடாமல் மழை கொட்டி தீர்த்துது. அதனால் கோபமடைந்த அதாவது ரொம்ப கஷ்டப்படுறா கோபகரெல்லாம், ஆயர்பாடியில் உள்ள மக்கள்லாம். கிருஷ்ணா, இந்திரனுடைய கோபத்திலேருந்து எங்களை காப்பாற்றுன்னு அவெல்லாம் கத்தரா அலறா. அவர்களது கூக்குரலை கேட்ட தாங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய பசு கூட்டங்களையும் நம்மளையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் இந்த கோவர்த்தன மலை மட்டும்தான். இந்த மலைக்கு பகைவனான இந்திரனிடமிருந்து தோன்றக்கூடிய நாசத்தை இந்த தெய்வம் கண்டிப்பாக, அதாவது மலை தெய்வம் நம்மளை காப்பாற்றும். உங்களுக்கு ஏன் சந்தேகம்? இந்த மழையை பார்த்து பயப்படாதீங்கன்னு சிரிச்சுட்டே கூறின நீங்கள் கோவர்த்தன மலை என்ன பண்ணுறேன்? அனாயாசமாக அப்படி இடது கையால் அடியோடு பிடுங்கி தூக்குறேன். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, மேலே தூக்கப்பட்ட மலை என்ன, கீழ்ப்பகுதியில் மணற்பாங்காக இருக்கிற மெதுவாக பரவலாக இருந்த இடத்துல என்ன பண்ணுறா கோபகர்லாம் தங்களுடைய உடைமைகளையும் பசுக்களையும் அதுக்கு தங்க வைக்கிறேன். அப்படியே தாமரை கையால் தாங்கி நிற்கிறேன். மழை இருந்த இடத்துல அப்படியே திட்டாக இருந்ததுனால மழை வெள்ளம் எல்லாம் என்ன பண்ணிடுது, மேடாக இருந்ததுனால அப்படி ரொம்ப தூரத்துலேயே மழை வெள்ளம் நின்றுடுத்து. அப்படியே அங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டேல்? இடது கையால் அப்படியே கோவர்த்தன கலையை தூக்குறேல், மற்றொரு கையால் பசு அப்படியே சொரிஞ்சு கொடுக்குறேல். இடைப்பெண்களுடையும் நண்பர்களுடையும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக கேலி பேசிட்டு இருந்ததை பார்த்த கோபகர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த மலையோ ரொம்ப பெருசாக இருக்குது, கிருஷ்ணனோ தனது இடது கையினால் ரொம்ப நேரம் தூக்கின்னு நிற்கிறானே, இது என்ன ரொம்ப வியப்பானா இருக்குது. ஒரு கால் இந்த ஒரு மலையோடைய மகிமையாக இருக்குமோ அப்படின்னு கோபகர்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து அப்படி சிரிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே இந்திரன் என்ன பண்ணுறான், இந்த சிறுவனுக்கு எவ்வளோ ஒரு துணிவு பாரு, இவங்க கையில் கண்டிப்பாக சோர்வு ஏற்படும், மலையை கீழே போட்டு விடுறான் பாரு அப்படின்னு கர்வத்தால் நினச்சி தங்கள்கிட்ட ரொம்ப வெறுப்பு கொண்டு 7 நாள் என்ன பண்ணிட்டார், விடாமல் அப்படியே கொட்டுன்னு மழையை பெய்ய வச்சிட்டார். தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய குருவாயூரப்பா, அந்த 7 நாளும் நீங்கள் என்ன பண்ணுறீள், அந்த நின்ற இடத்திலிருந்து ஒரு அடி கூட அங்கே நகராமல் அப்படியே மழையெல்லாம் கொட்டி தீர்த்த மேகக்கூட்டங்கள்லாம் காற்றுனால இப்படியே காற்றுல விரட்டி அடிக்க செஞ்சீங்க. அப்போ வானவர்களுக்கு தலைவனான இந்திரன் தங்கள்கிட்டேருந்து பயந்து அங்கேருந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் விபுவே, அந்த பெருத்த அடைமழை ஓய்ந்ததும் கோபகர்லாம் என்ன பண்ணிட்டா, பசு கூட்டங்களோட வெளியே வந்தா. தங்கள் மலையை முன்பு போல் அந்த இடத்திலேயே வச்சிங்க. அதை கண்ட கோபகர்லாம் பெரும் மகிழ்ச்சி கொண்டு தங்களை கட்டி அணைச்சா. அப்படிப்பட்ட லட்சுமி தேவியின் கணவனான குருவாயூரப்பா, முன்னாடி ஒரு காலத்தில் வராக அவதாரத்தில் இந்த பூமியே தூக்கின நீங்கள் இந்த சின்ன மலையை தூக்குறது உங்களுக்கு என்ன கஷ்டமா என்ன? தேவர்கள் அனைவரும் அப்படியே தங்களை துதிச்சா. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னையும் நோயிலிருந்து காப்பாற்றுன்னு சொல்கிறார். திருப்பாவில வருது பார்த்தீங்களா, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு வரக்கூடிய பாடல் இங்கே நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படியே நம்முடைய மனக்கண்ணு முன்னாடி நம்முடைய குருவாயூரப்பன் அப்படியே அந்த மலையை தூக்கினது தெரியும். 64வது தசகம். ஸ்ரீ கோவிந்த பட்டாபிஷேகம். குருவாயூரப்பா, கோவர்த்தன மலையை தூக்கினதுலேருந்து உங்களுடைய பெருமையெல்லாம் பார்த்த கோபர்கள்லாம் உலகனைத்திலையுமே ஒப்பற்ற தலைவன் நீங்கள் தான், உலகநாதனே நீங்கள் தான் அப்படின்னு உங்களை போற்றி நந்தகோபன்கிட்ட உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்குறான். அப்போ ஜாதகத்தில் நீங்கள் அவதாரம் புரிந்ததுங்கிற நிலை ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு கடவுள் தான் நீங்கள் அவதாரம் பண்ணியிருக்கேங்கிறத அவளால் ஊகிக்க முடியுது. அதை கேட்ட உடனே நந்தன் என்ன பண்ணுறார், நந்தகோபன் என்ன பண்ணுறாரு, நாமகர்ண காலத்தில் என்ன சொன்னார், கர்க்காச்சாரியார் என்ன பண்ணுறார், அவருக்கு நாமகர்ண சூட்ட வந்தபோது ரகசியமாக
யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அந்த பெருமைகளை எல்லாம் உற்றார் உறவினர்கிட்ட சொல்கிறார். இந்த நேரத்தில் ரகசியமாக தங்களிடம் முன்பு இருந்ததை விட இப்போ எல்லாம் மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமாகிடுத்து இந்த கோபகர்களுக்கெல்லாம். அதன் பின்னாடி தேவேந்திரன் என்ன பண்ணான், தன்னுடைய ஆணவத்தெல்லாம் இழந்து தான் பட்ட அவமானத்தினால் உண்மை உணர்ந்து தேவலோக பசுவாகிய காமதேனுவோட அழைச்சிட்டு ரத்ன கிரீடம் தங்களுக்காக எடுத்துட்டு காலில் வச்சு படும்படி நமஸ்காரம் பண்ணி துதிக்கிறான். அப்போ என்ன பண்ணா, தேவலோக பசுவாகிய காமதேனு என்ன பண்ணுறது, தன்கிட்ட வரக்கூடிய அந்த பாலை அபிஷேகம் செய்கிறது. பசுக்கூட்டங்களுக்கெல்லாம் தலைவனான அதுக்கு அந்த பொருள்படி கோவிந்தன் அப்படின்னு பெயரையும் சூட்டுறது. கோனா பசு, விந்தன்னா தலைவன், அதாவது பசுக்கூட்டங்களுக்கு தலைவன். வானவர் அதாவது இந்திரன் என்ன பண்ணுறான், மகிழ்ச்சி அடைந்து அந்த ஆகாச கங்கையை ஐராவதத்தில் கொண்டு வந்த ஆகாச கங்கையினால் அபிஷேகம் பண்ணுறான். உலகத்துக்கு நாயகனாகிய இந்த குருவாயூரப்பா, கோகுலத்துக்கு நாயகனாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் தங்களுடைய பெருமையினால் வானுலகத்திலேயும் வைகுண்டத்திலையும் கூட அடைய முடியாத பெருஞ்செல்வத்தை பெற்றவர்களாக இந்த கோபிகைகள் ஆனாங்க. ஒரு சமயத்தில் அவள் அப்பா வரிசையாக சொல்லிகிட்டே வரார் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி. நந்தகோபன் என்ன பண்ணுறார், ஏகாதசிக்கு உபவாசம் இருந்துட்டு துவாதசிக்கு காலங்காலத்தில் சாப்பிட்ணும். அதுக்கு விடிக்காலத்துக்கிறதுக்கு முன்னாடியே யமுனையில் போய் குளிக்க போகிறார். அப்போ வருணதேவனுடைய தூதன் ஒருவன் வர்ண உலகத்துக்கு அவர் அழைச்சின்னு போயிட்டார். பூபாரத்தை போக்கும்படி வேண்டி மனுஷ ரூபத்தில் அவரை திருப்பி உலகத்துக்கு வரும்படி நீங்கள் செஞ்சீங்கல்ல அப்படின்னு கேட்குறார். அது மட்டுமல்ல, கடலரசன் யார், வருணன் என்ன பண்ணுறாரு, தங்களை பார்த்த உடனே பரபரப்படைஞ்சு வரவேற்று உபசரித்து பூசணையெல்லாம் செஞ்சு, ஐயோ இவருடைய அப்பாவா அவர் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை திருப்பி இந்த உலகத்துக்கு வர வச்சார். இதை என்ன பண்ணுறார் நந்தகோபன் அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் சொல்கிறார். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, தங்களை சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் நீங்கள் அப்படின்னு அந்த கோபகர்லாம் உணர்ந்தா தங்களுடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. அவர்களுக்கும் மற்றவர்களால் அடைய முடியாத அந்த உயர்ந்த இடமாகிய பரமபதத்தை நீங்கள் காமிச்சிட்டேன். பரிபூர்ணானந்த ஸ்வரூபியான இந்த குருவாயூரப்பா கோபகர்கள் அனைவரும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் மோட்சமாகி அந்த அமுத கடலில் மூழ்கி மெய் மறந்து, அதாவது தன்னையே மெய் மறந்து எதுவுமே செய்யாத, கேட்கவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, எதுவுமே இல்லாத அந்த நிலை தான், கடவுளை மட்டும்தான் தியானிக்கக்கூடிய கைவல்ய இன்பத்தை பருகி நின்னாங்க அந்த நேரத்தில். அப்படி இருக்கையில் அவர்களை நீங்களும் மறுபடியும் இந்த உலகியலுக்கு கொண்டு வந்தீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறார் பட்டத்திரி. அது மட்டுமல்ல, தேவர்களுக்கெல்லாம் தேவலான நம்முடைய குருவாயூரப்பா வேறு எந்த அவதாரத்தில் கூட இப்படிப்பட்ட வைகுண்டத்தை அப்படி உள்ளங்கை நெல்லிக்கனி போல பக்தர்களுக்கெல்லாம் காமிக்கல. இப்போ இந்த அவதாரத்தை தான் காமிச்சீர்கள். அதாவது இந்த கோபனாக வந்த அவதாரத்தில் தானே காண்பித்தீர்கள். ஆகவே நீங்கள் தான் உண்மையிலேயே சாக்ஷாத் பகவான் குருவாயூரப்பா. அப்படிப்பட்ட நீங்கள் என்னை நோயிலேந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். 65வது தசகம் குறவை கூத்து, அதாவது ராசக்கிரீடை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராச பஞ்சாத்தியாயிங்கிற 5 அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய அந்த ராசக்கிரீடையை இந்த பட்டத்திரிங்க நமக்கு 65வது தசகத்திலிருந்து 69வது தசகம் வரை, அதாவது ஒரு 5 தசகத்தில் ராசக்கிரீடையாக வர்ணிக்கிறார். குருவாயூரப்பா கோபிகையெல்லாம் காத்தியாயனி விரதத்தை முடிச்சுட்டு இங்கேருந்து ராசக்கிரீடை நிகழ்த்துக்காக நீங்கள் அந்த யமுனை கரையில் நீங்கள் என்ன பண்ணிட்டேல், வேணுகானத்தை அப்படியே இசைச்சிட்ருக்கேள். இதை கேட்ட உடனே, இந்த நாதத்தை கேட்ட உடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இளம்பெண்கள் ஏதோ ஒரு விதமான மயக்கம் அடைஞ்சா. எல்லாரையும் கவரும்படியான ஒரு திருமேனி படைத்த குருவாயூரப்பா தாமரை போன்ற
கண்கள் படைத்த அந்த இளம் பெண்கள்லாம் என்ன பண்ணுறா, வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கா, கணவனுக்கு வந்து பணிவினை செஞ்சுட்டு இருக்கா, குழந்தைகளை குளிப்பாட்டி விட்டுருக்கா. இந்த பாட்டு கேட்ட உடனே, வேணுகானத்தில் உள்ள கேட்ட உடனே என்ன பண்ணிட்டா, அவா வீட்டு வேலையை விட்டுட்டு எல்லாரும் அட் டைம் காட்டுக்கு வந்துட்டாலாம் அந்த உன்னுடைய பாட்டை கேட்குறதுக்கு. கொஞ்சம் நாம் இந்த இடத்துல யோசிக்கணும். ஒரு இடத்துல அங்கே இருக்க வீட்டு வேலை செய்கிற வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் அந்த கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்துல அட் டைம், ஒருங்கே தமிழ் அழகான வார்த்தை இங்கே, அட் டைம் அப்படின்னு ஒரே நேரத்தில் வந்திருக்கா அப்படின்னா வர முடியுமா? அப்போனா அவள் வீட்டில் பிரச்சனைகள் எப்படி ஆகும்? வீட்டு வேலையை யார் செய்வா? இந்த இடத்துல நாம் ஒன்று யோசிக்கணும். ஒவ்வொரு மனுஷாளுக்கும் 2 விதமான சரீரம் இருக்குது. ஒன்று யோக சரீரம், 2வது போக சரீரம்னு. இதில் ஜீவகருக்கெல்லாம் தெரியாது, நம்ம சாதாரண மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு. இங்கே கோபிகைகள் என்ன பண்ணுறா, போகத்தை உடம்பை வந்து வீட்டிலையே வச்சுட்டு யோக சரீரத்தை மட்டும் பகவான்கிட்ட, அதாவது எண்ணம் மட்டும்தான் பகவான்கிட்ட வந்து தான். அப்படி இல்லைன்னா கோகுலமே என்ன ஆயிருக்கும், ஒரு பெரிய கலகம்லாம் வந்திருக்கும் அப்படிங்கிறார் பட்டத்திரி. அது மட்டும் இல்லை, பகவானுடைய மாயையினால் மோகமடைஞ்ச கோபகர்லாம் மனைவி வந்து பக்கத்திலே இருக்கான்னு நினச்சின்றதுனால தான் கிருஷ்ணன்கிட்ட பொறாமையே வரலங்கிறார் இங்கே. அது மட்டுமல்ல, குருவாயூரப்பா இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறா, உடலில் நகைகள்லாம் பூட்டின்னு இருக்கா. அந்த நேரம் பார்த்து உன்னுடைய குழலோசவ காதில் கேட்டதுனால பாதி நகையோடு ஓடி வந்தாலாம். தன்னை வந்து அழகு படுத்திக்கிட்டு வரணும்னு கூட அவளுக்கு தோணலை. உன்கிட்ட உள்ள அன்பு மட்டும்தான் மேலோங்கி இருக்குன்னு சொல்கிறார். தேவாதி தேவா குருவாயூரப்பா, ஒரு கோபிகை என்ன பண்ணுறா, இடையில் கட்டிக்க வேண்டிய அந்த ஒட்டியானத்தை கழுத்து மாலையாகவும், கழுத்தில் போட்டுக்க வேண்டிய மாலையை ஒட்டியானமாகவும் மதிமயங்கி உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கா. இது அப்படியே அவளுடைய அந்த அழகு வந்து இது மாதிரியான மாற்றி உடுத்தி வந்ததை பார்த்த உடனே உங்ககிட்ட எந்த அளவு அவங்கெல்லாம் அன்பு மேலோங்கி இருந்ததுனால இப்படி செஞ்சுருக்காங்கிறது தெரியுது. வேறொருத்தி என்ன பண்ணுறா, அன்பு மயக்கத்தினால ஆடையே சரிவர உடுத்திக்காமல் உங்ககிட்ட வந்துட்டாலாம். அது மட்டும் இல்லை, தேவாதி தேவா சில கோபிகைகள் என்ன பண்ணுறா, வீட்டில் வந்து அவளை வந்து போகக்கூடாதுன்னு தடுத்ததுனால ஆத்மார்த்தமாக ஸ்தூலமான இந்த உடலையே தள்ளிட்டு சச்சிதானந்தமான உன்னோட 2 கலக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றாலாம். இவாதானே பேறு பெற்றவான்னு சொல்கிறா. சில கோபிகைகள்லாம் நீ வந்து ஒரு கோபன் அப்படின்னு நினச்சிண்டு சாதாரண ஒரு வீடு பேரற்றா, நீ ஒரு கடவுள்னு அவளுக்கு தெரியல. அப்போ என்னை வந்து ஒரு இரவாமையாகிய எப்போ பார்த்தாலும் உன்னையே நினச்சிட்டு இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுன்னு சொல்கிறார் பட்டத்திரி இந்த இடத்துல. அது மட்டுமல்ல, உலகமே ஒரு உன்னுடைய அழகனால் மயங்கக்கூடிய அழகு படைத்தவரே குருவாயூரப்பா, இந்த இடத்துல 4 புறமும் சூழ்ந்து நின்ற கோபிகைகள் புன்னுருவலோட உங்களுடைய உங்கள் முகத்தை அப்படியே பார்க்குறா எல்லாரும். அவளுக்கு நீ எப்படி இருக்க, கருணை ததும்பக்கூடிய கண்களை அவள்கிட்ட காமிக்கிற. எல்லையற்ற அன்பு கடலே, அழகு கடலே, ஈசனே என்னுடைய நோயையும் போக்கணும்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா.